மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். போன வார கிளாஸில் நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே நம்ம போகலாம். போன வாரம் நம்ம படித்தது சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸில் சேச்சுரேட்டட் ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸில் ஆல்கீனும் ஆல்கைனும் பார்த்தோம். இனி இந்த சேச்சுரேட்டட்லேயே ஆல்கேன் நம்ம ஒரு லாங் செயின் மட்டும்தான் நம்ம பார்த்தோமே தவிர அதில் பிரான்ச் வர்றது நம்ம படிக்கலை. ஸோ அதை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 1 பிரான்ச்டு, 2 பிரான்ச்டு, 3 அப்படின்னு சொல்லி ஹைட்ரோகார்பன்ஸ் வர்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரான்ச்டு ஹைட்ரோகார்பனில் இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மரத்தில் என்னெல்லாம் இருக்குது, பிரான்ச் இருக்குல்ல, கிளைகள். அது மாதிரி அது மரம்ங்கிறது ஒரு மெயின் செயினாகவும் அதில் இருக்கக்கூடிய அந்த கிளைகள் பிரான்ச் அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிக்க போகிறோம். அதை வச்சு தான் நம்ம கான்செப்டுக்குள்ளேயே போக போகிறோம். இப்போ அதில் இந்த பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன் நம்ம இதை படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய 2 மீதைல் ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைட்ரோகார்பன் அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம இருக்குது. அது குளிர்சாதன பெட்டியில் அந்த குளிர்ச்சி ஊட்டுறதுக்காக வேண்டியே நம்ம அதை பயன்படுத்துகிறோம். இந்த பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன் பெட்ரோல் இதிலெல்லாம் இருக்குது, மெடிசின்ஸ் இதிலெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான். அப்போது அந்த டாபிக்குள்ளே நம்ம இன்னைக்கு போய் படிக்கலாம். ஓகே, இன்னைக்கு டாபிக் நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வித் 1 பிரான்ச். ஒரே ஒரு பிரான்ச் உள்ள ஹைட்ரோகார்பனுக்கு எப்படி நம்ம பேர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் படிக்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு CH3, CH, CH3, CH2, CH3. இது ஒரு ஹைட்ரோகார்பன், அதாவது கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்குது. இது ஆல்கேன் நமக்கு தெரியும். ஏன்னா ஆல்கேன்னா சிங்கிள் போண்டு மட்டும் இருக்கக்கூடியது நம்ம ஆல்கேன்னு சொல்லுவோம். நேரத்தே நம்ம ஒரு மெயின் பிரான்ச்சு அதுக்கு மாத்திரம் பேர் கொடுத்தோம். அது ஆல்கேனுக்கு மீதேன், ஈதேன், ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லி படித்தோம். இதில் மெயின் செயின் அப்படின்னு சொன்னால் எது நேராக லாங்காக போகுதோ, எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் கூடுதலாக இருக்கோ அதை தான் நம்ம மெயின் செயின் சொல்லுவோம். இப்போ இதை நான் கவுண்ட் பண்ணோம்னா எப்படியெல்லாம் இதுக்கு நம்ம மெயின் செயின் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் மெயின் செயின்ங்கிறது இதை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் 1, 2, 3, 4 கார்பன்ஸ் இருக்கு. இதுதான் இதோட மெயின் செயின். இது மெயின் செயின் இல்லாட்டி பேரண்ட் செயின் சொல்லுவோம். இங்க இருக்கிற இது இதுதான் நம்ம பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு தெரியணும் மெயின் செயின் எது, பிரான்ச் எது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு நம்பர் கொடுக்கணும். அதாவது இந்த கார்பன் மெயின் செயின்ல எத்தனை கார்பன் இருக்கோ அதை அனுசரித்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டும் நம்ம நம்பர் போடணும். லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட். லெஃப்ட்ல இருந்துன்னா இது 1, இது 2, இது 3, இது 4. அதே மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட்டும் நம்ம நம்பர் போடணும். போடையில இங்க இருந்து போடுவோம். 1, 2, 3, 4. இப்போ நம்ம நம்பரும் போட்டுட்டோம். மெயின் செயின் கண்டுபிடிச்சிட்டு லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டும் நம்பர் போட்டுட்டோம். போட்டுட்டு இந்த பிரான்ச் இருக்குல்ல, இந்த பிரான்ச் அதாவது ஷார்ட்டஸ்ட் கார்பன் ஆட்டம்ஸ் உள்ளது தான் நம்ம பிரான்ச்னு சொல்லுவோம். அதை ஆல்கைல்னு சொல்லுவோம். ஆல்கைல் குரூப், ஆல்கைல் குரூப் மறக்கக்கூடாது. ஆல்கைல் குரூப் அதில் வேர்ட் ரூட்டு கூட YL நம்ம யூஸ் பண்ணுவோம். வேர்ட் ரூட்டு வரும்ல, வேர்ட் ரூட் எதெல்லாம் மெத்து, எத்து, ப்ரொப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்ட் ரேட்டு கூட. இப்போ C1 இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், மெத்துன்னு சொல்லுவோம். மெத்து, அது கூட இந்த YL சேர்ப்போம். அப்போ அது மீதைல்னு ஆயிரும். இந்த பிரான்ச்சோட பேரு அப்போ மீதைல்னு ஆயிரும். இப்போ ஒரு பிரான்ச் இருக்கிறதுனால இது என்ன பிரான்ச் அப்படின்னு கேட்டால் மீதைல் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு தெரியும் மெயின் செயின் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு லெஃப்ட்ல இருந்து ரைட்டும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டும் நம்பர் போட்டுட்டு நீ எத்தனை பிரான்ச் இருக்கு, ஒரே ஒரு பிரான்ச். அந்த பிரான்ச்சோட பேரு மீதைல். இதுல நம்ம பேர் இனி IUPAC நேம் எழுத போறோம். இந்த பிரான்ச் எந்த இது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்.
இந்த கார்பன் கூட தான் இந்த பிரான்ச் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த CH3ங்கிறது இந்த இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் போனோம்னா செகண்ட் கார்பன், ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்தோம்னா தேர்ட் கார்பன். இந்த நம்பர்ஸ் நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். இதுல எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இதுல பார்க்கையில எது ரொம்ப சின்ன நம்பரோ அந்த நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்ப சின்ன நம்பர் எது? 2. ஸோ 2 ஒரு ஹைஃபன். இனி பிரான்ச்சோட நேம் நம்ம பார்த்தோம். பிரான்ச்சோட நேம் மீதைல். ஸோ மீதைல் அந்த பிரான்ச் நேம் போட்டுட்டு இனி இந்த லாங் செயின்ல எத்தனை கார்பன் இருக்கோ அதோட பேரு. மொத்தம் 4 எண்ணம் இருக்கு. 4 எண்ணம் இருந்தா என்ன சொல்லுவோம்? பியூட்டேன்னு சொல்லுவோம். பியூட்டேன். ஸோ இதோட ஐயுபிஎஸ்சி நேம் 2-methyl butane. கிளியரா? இனி ஒரு எக்ஸாம்பிள் கூட பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஈஸியா புரியும். ஓகேவா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதோட ஐயுபிஎஸ்சி நேம் எழுதணும். எழுதுறதுக்கு தேவையானது என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் மெயின் செயின் எது அப்படின்னு, அதாவது லாங்கஸ்ட் செயின் எதுன்னு கண்டுபிடிச்சாலே மெயின் செயின் எது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ மெயின் செயின் இங்கிருந்து பார்க்கல இப்படி நேரா இப்படி வர்றது தான் மெயின் செயின். நமக்கு 2 ரீதியில மெயின் செயின் வரும். அதாவது இந்த இது ஒரு மெயின் செயின். இப்போ எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 இருக்கு. இதே இது இப்படியும் மெயின் செயின் வரும். இதையும் கட் பண்ணி எடுத்துட்டா அது பிரான்ச் ஆயிரும். இப்படியும் மெயின் செயின் வரும். அப்போ இது 1 2 3 4 5 அப்படி ரெண்டு எல்லாமே 5ஆ இருந்தா நம்ம ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறலாம். அப்போ இங்க 5 இது பிரான்ச். அப்போ இது மெயின் செயின் கண்டுபிடிச்சிட்டோம். பிரான்ச் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து பிரான்ச், இது மெயின் செயின். ஓகே தானே? இனி லெஃப்ட்ல இருந்து ரைட் டு லெஃப்ட் நம்ம நம்பர் போடணும். இங்க மேல 1 2 3 4 5. இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் இனி போடையில எப்படி போடுவோம்? 1 2 3 4 5 போட்டுட்டோம். இப்போ பிரான்ச் எந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இங்க தானே பிரான்ச் இந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அட்டாச் ஆயிருக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு எந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லி. இது என்னது? ஒரே ஒரு கார்பன் இருந்தா அது என்ன ராடிக்கல்? மீதைல்னு சொல்லுவோம். ஒன்னே ஒன்று இருந்தா இது வந்து பேரு மீதைல்னு சொல்லுவோம். இங்க மெயின் செயின்ல மொத்தம் எத்தனை இருக்கு? 5 இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? 5 எண்ணம் இருந்தா பென்டேன். ஏன்னா ஆல்கேன் அப்படிங்கிற பென்டேன் சொல்லுவோம். இனி பொசிஷன் நம்பர். ஃபர்ஸ்ட் அதோட பொசிஷன் நம்பர் தான் முக்கியம். நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறது 4 2 இருக்கு. அதுல எந்த நம்பர் போடுவோம்? ரொம்ப சின்ன நம்பர் தான் போடுவோம். சின்ன நம்பர் இதுல எது? 2 தான் சின்ன நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 2 ஹைஃபன். இனி அதோட பிரான்ச்சோட பேரு என்ன அப்படின்னு போடணும். என்ன பிரான்ச் அப்படின்னு சொன்னா செகண்ட் பொசிஷன்ல வந்திருக்கக்கூடிய பிரான்ச் மீதைல். ஸோ 2 மீதைல். டோட்டல் 5 கார்பன் இருக்கு மெயின் செயின்ல. 5 வந்தா என்ன சொல்லுவோம்? பென்டேன். ஏன்னா இந்த ஏன் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் பாண்ட், எல்லாத்துலேயும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கிறதுனால பென்டேன். ஸோ 2 மீதைல் பென்டேன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் தானே? இனி இது நேமிங் தந்துட்டு நம்மளோட எழுத சொல்றாங்க. நேம் கொடுத்துட்டு இந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு கேட்டா எப்படி ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, 2 மீதைல் ஹெக்சேன் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை எழுதணும். 2 மீதைல் ஹெக்சேன். அப்போ இந்த லாஸ்ட் நேம் இருக்குல்ல ஹெக்சேன் அப்படிங்கிற எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஹெக்ஸ்ன்னு சொன்னால் எத்தனை கார்பன் நம்ம படிச்சிருக்கோம்? 6. ஹெக்ஸ் 6. ஸோ 6 கார்பன் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். 1 2 3 4 5 6 எழுதிட்டோம். 6 எழுதுனதுக்கப்புறம் ஹெக்சேன் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் போண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால எல்லாத்துலேயும் சிங்கிள் போண்ட், எல்லா கார்பன் போண்டுக்கு இடையில சிங்கிள் போண்ட். நீ நெக்ஸ்ட் வரக்கூடியது அதனோட பொசிஷன் நம்பருக்கு வர்றோம். எத்தனை? செகண்ட் கார்பனில் இங்கே லெஃப்ட்ல இருந்து ரைட் போனோம்னா இதுதான் செகண்ட் கார்பன். ரைட் டு லெஃப்ட் வந்தால் இதுதான் செகண்ட் கார்பன். எங்கே வேணும்னாலும் நம்ம இந்த மீதைல் குரூப் போட்டுக்கலாம். இங்கே போடலாம், இல்லாட்டி இங்கேயும் போடலாம். நம்ம இப்போ நான் இங்கே போடுறேன் 2 மீதைல் அப்படிங்கல. இங்கே மீதைல்னா என்ன? ஒரு CH3, அதாவது இந்த 3 + ஒரு பாண்டு 4 ஆயிருச்சு. 2 மீதைல். இனி இதோட வேலன்சி நான் சொல்லியிருக்கேன், கார்பனோட வேலன்சி 4 அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கு ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே எத்தனை ஹைட்ரஜன்? 3 ஹைட்ரஜன் போடுவோம். இந்த கார்பனுக்கு இப்போ 1 2 3 வேலன்சி இருக்கு. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் போடுவோம். இந்த கார்பனுக்கு 2 வேலன்சி இருக்கிறதுனால 2 ஹைட்ரஜன் போட்டால் 4 ஆயிரும்.
இங்கே 2 எண்ணம் இருக்குது. அப்போ இங்கே 2, இந்த கார்பனுக்கு 1 2, அப்போ 2 ஹியர் 3. இதுதான் 2 மீதைல் ஹெக்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம நிறுத்திட்டு ஒரு 2 எண்ணம் உங்களுக்கு என்ன தருவேன்னு சொன்னால் ஹோம்ஒர்க்காக தருவேன். அதை நீங்களே இருந்து செஞ்சு பார்க்கணும். ஓகேயா? இது 3rd எக்ஸாம்பிள். இது வந்து பார்க்கையில் இப்போ உங்களுக்கு இதில் லாங் செயின் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கையில் கொஞ்சம் டவுட்டு வரும். இப்படி இதில் நேராக நீங்கள் எடுத்து எழுதிடுவீங்க. எப்படி எழுதுவீங்க? 1 2 3 4 5. இப்படி நேராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதாவது இது ஒரு செயின், இது ஒரு லாங்கஸ்ட் செயின். இதில் 5 தான் இருக்குது. இனி இதை எப்படி நம்ம ஒரு செயின் மட்டும் வர்றது மாதிரி இனியும் ஒரு இதில் பார்க்கலாம். அதாவது லாங்கஸ்ட் செயின்னா அந்த இப்படி கனெக்டட் ஆகி இப்படியே போகையில் இங்கே போய் இந்த இப்படியே போகிறதும் எதுதான்? ஒரு செயின். அதாவது இந்த மாதிரி இது ஒரு லாங் செயின் தான். இப்படியும் எடுக்கலாம் நம்ம, ஏன்னா அது ஒரு செயின் தானே, மெயின் செயின் தானே. இனி இல்லை அப்படின்னு சொன்னால் இனி ஒரு இதில் எடுத்தோம்னா இப்படியே வந்து இப்படி இது ஒரு செயின் தான். இது கட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதை கட் பண்ணிட்டோம்னா இது ஒற்ற ஒரு செயின் இப்படி தான் இருக்கும். அப்போ இதில் எது லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க கார்பன் எதில் கூடுதலாக இருக்கோ அதுதான் லாங்கஸ்ட் செயின். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்த்தோம்னா 1 2 3 4 5 இருக்கு. இதில் இப்படி பார்த்தோம், இந்த இந்த வழியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது 1 2 3 4 5 6. அப்போ இதில் எது லாங்கஸ்ட் செயின்? அந்த ரெட் கலரில் நான் வரைச்சிருக்கிறது தான் லாங்கஸ்ட் செயின். அப்போ அதை லாங்கஸ்ட் செயினாக எடுத்துட்டு லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் நம்ம நம்பர் போடணும். போடும்போது லெஃப்ட் டு ரைட்டுங்கில் நான் இப்போ மேலே போடுறேன். இங்கே 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அடுத்ததில் வந்து கீழே இங்கேருந்து போடையில் கீழே போடுறேன். 1 2 3 4 5 6. இனி இந்த நம்பர் போடாமல் ஒரு கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பன் தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பிரான்ச்டு ஹைட்ரோ கார்பன். இதுதான் பிரான்ச். இந்த பிரான்ச் எது கூட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா எந்த கார்பன் கூட இந்த பிரான்ச் கனெக்டட் ஆகிருக்கு? இது நேராக பார்த்தோம்னு சொன்னால் இந்த கார்பன் கூட தான் இது கனெக்டட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே வந்திருக்கிற நம்பர் எதெல்லாம்? 3 and 4. ஸோ எந்த நம்பர் வந்து சின்ன நம்பரோ அந்த நம்பர் தான் நம்ம எடுக்கணும். அப்போ சின்ன நம்பர் இதில் எது? 3. ஃபஸ்ட்டு 3 அப்படிங்கிற அந்த பொசிஷன் நம்பர் போட்டுட்டு ஹைஃபன். இதில் ஒரே ஒரு CH3 தான் வந்திருக்கு. ஒரே ஒரு CH3னால இது என்ன போடுவோம்? மீதைல். மீதைல். மொத்தம் லாங் செயினில் 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. அப்போ 6 கார்பன் ஆட்டம் இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஹெக்சேன். இதுதான் இதோட IUPAC நேம். கிளியரா? ஓகே, இனி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். நம்ம மீதைல் வச்சு மாத்திரம் தான் படித்தோம். இப்போ இதில் லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும். எது பிரான்ச் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கலாம். இது ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கும்போது 1 2 3 4 5 வந்துருச்சு. மேலேருந்து இங்கே போகையில் 5. இனி நெக்ஸ்ட்டு இந்த சைடு இதை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு செயினாக இருக்கும். இது இல்லை, இந்த சைடு உள்ளது இல்லை அப்படின்னா இப்படி வருது இல்லை, இது ஒரு செயின். அப்போ அதில் 1 2 3 4 5. ஓகே, அதுவும் 5. இனி இங்கே 1 2 3 4 5 இப்படி இது கட் பண்ணிட்டோம்னா அந்த சைடு உள்ளது ஒரு செயினாக இருக்கும். அப்போ இதில் எல்லாத்துலேயும் எப்படி பார்த்தாலும் என்ன அப்படின்னு சொன்னால் 5 தான் வருது. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடியதை தான் எடுப்போம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடியது லாங்கஸ்ட் செயின். அப்போ பிரான்ச் எது அப்படின்னு பார்த்தா அந்த இதில் இதுதான் பிரான்ச்சாக வருது. இது பிரான்ச், இது மெயின் செயின். மேலே வரக்கூடியது மெயின் செயின். இப்போ மெயின் செயினுக்கு நம்ம நம்பர் கொடுக்கணும். லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட் நம்ம நம்பர் போட போகிறோம். போடையில் இங்கே 1 2 3 4 5 இந்த திருப்பி வரையில் எப்படி போடுவோம் அங்கேருந்தும் அதே மாதிரி நம்பர் 1 2 3 4 5 1 2 3 4 5 போட்டுட்டோம். இப்போ ஒரே ஒரு CH3 வந்தப்போ நம்ம ரேடிக்கல் என்ன செஞ்சோம்? அந்த பிரான்ச்சோட பேர் வந்து மீதைல் அப்படின்னு சொன்னோம்.
இப்போ 2 வந்துச்சுன்னு சொன்னா C2னா நம்ம என்ன போடுவோம்? 2 கார்பன் அப்படின்னு சொன்னா எத்து, அது கூட என்ன ஆட் பண்ணணும்னு சொன்னேன்? YL. ஸோ ஈதைல் அப்படின்னு சொல்லுவோம். 2 எண்ணம் வந்தா ஈதைல், 3 எண்ணம் வந்தா என்ன சொல்லுவோம்? ப்ரொப்பு ப்ளஸ் YL. ஸோ ப்ரொப்பைல்னு வரும். இது 2 எண்ணம் வந்திருக்கிறதுனால இந்த பிரான்ச்சோட நேம் ஈதைல் அப்படின்னு சொல்லுவோம். இனி இது எது கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும்ல. இது வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது இந்த 3, அதாவது லெஃப்ட் டு ரைட் போட்டாலும் 3 தான் இருக்கு, ரைட் டு லெஃப்ட் போட்டாலும் 3 தான் இருக்கு. ஸோ ஏதாவது 1 3 தான் இருக்கு. அப்போ 3 எடுத்துட்டு ஹைஃபன், இந்த பிரான்ச்சோட நேம் ஈதைல். ஈதைல் மொத்தம் 5 கார்பன். ஸோ பென்டேன். 3 ஈதைல் பென்டேன். இதுதான் இதோட யூபிஎஸ்சி நேம். இனி நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்கிறேன். அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் எழுதி படிக்கணும். கண்டிப்பாக படித்தாதான் எழுதி எழுதி எப்போவுமே வந்து கிளாஸ் எடுக்கையில் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது புரியாது. நம்மளா எழுதி படித்தா மட்டும்தான் புரியும். ஒரு நோட் புக் அதுக்குன்னே வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நோட் புக்கில் நீங்கள் நான் இங்கே எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுதி ஆன்சர் என்ன செஞ்சிடணும், பார்த்துடணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக சீக்கிரம் எல்லாத்தையும் படிக்க முடியும். இல்லாமல் நம்ம கண்ணுலேயே இப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு தெரியும் நல்லா படிச்சிட்டோம், நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் எழுதி எழுதி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. அதனால ஹோம்ஒர்க் தர்றதை எழுதி படிங்க. ஓகேயா? ஹோம்ஒர்க் தரேன். அப்போ நம்ம இன்னைக்கு படித்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வித் 1 பிரான்ச். ஒரு பிரான்ச் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு எப்படி ஐயூபிஎஸ்சி நேம் அப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒரே ஒரு பிரான்ச், அதாவது ஒரே ஒரு CH3 மட்டும் அந்த பிரான்ச்சா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா மீதைல்னு சொல்லுவோம். ரெண்டாவது செகண்ட் 2 கார்பன் வந்து அது பிரான்ச்சா வந்துருந்துச்சுன்னா ஈதைல்னு சொல்லுவோம். 3 எண்ணம் வந்துருந்துச்சுன்னு சொன்னா ப்ரொப்பைல் அப்படின்னு சொல்லுவோம். லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, ரைட்ல இருந்து லெஃப்ட் நம்பர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பொசிஷன் நம்பர் எழுதுவோம். அந்த பொசிஷன் நம்பர் எழுதும் போது சின்ன நம்பர் ஏதோ அதை தான் நம்ம எழுதுவோம். இனி அந்த பிரான்ச்சோட பேர் எழுதணும். எழுதிட்டு பின்ன லாங்கஸ்ட் செயின் என்னதோ, எந்த ஆல்கேனோ அந்த பேர் எழுதிட்டா முடிச்சிடும். அவ்வளோதான். அந்த ஹோம்ஒர்க்கு உங்களுக்கு இந்த CH3, CH2, CH3, CH3 அதோட ஐயூபிஎஸ்சி நேம் எழுதணும். ரைட் த ஐயூபிஎஸ்சி நேம். இனி செகண்ட், நான் தொடக்கத்திலே சொன்னேன், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோகார்பன் தான் 2-மீதைல் ப்ரொப்பேன். அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் நீங்கள் எழுதணும். அப்போது எழுதி முடித்து அடுத்த கிளாஸ்க்கு ரெடியாக இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய ஹேம டீச்சர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும்.